ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வீடியோ போட்டோம். வீடியோ பண்ணியிருக்கோம், அதை போட போகிறோம். செகண்ட் வீடியோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. நிறையா ட்ரிஃப்ட் பண்ணோம், ஆனால் வந்துட்டு செலக்டடாக எடுத்து நான் போட்டிருக்கேன். நாளில் என் எடிட்டர் போட்டிருக்கேன். எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என் எடிட்டருக்கு தான் தெரியும். அந்த எடிட்டர் வச்சு எடிட்டர் ஒரு பக்காவாக ஒரு அவுட்புட் கொடுப்பாங்கன்னு நம்பி பண்ணுவோம். பாருங்கள், நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வரப்போகுது. நான் பண்ண சேட்டை ட்ரிஃப்ட் எல்லாம் வரும், அது பாருங்கள். சரிடா, முடிச்சிட வா. சரிடா, முடிச்சிடு. லிஃப்ட்டை பாருங்க, சும்மா இப்போ தெரிக்க விட்றேன். வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஒரு நண்பர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, டிஎம்கே இந்த மாதிரி பார்ட்டி பேஸ்டு இதெல்லாம் வச்சுருக்காதீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இது ஆகும், யூஸ் அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு நான் வந்துட்டு நியூட்ரல் தாங்க. எனக்கு வந்து அரசியலில் இருக்கணும்னா முதல்ல அரசியலை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். நான் நியூட்ரல், எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. அதனால் வந்துட்டு நமக்கு அரசியல் பண்ண தெரியாதுங்க. அது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட காரு, அவன் அந்த கேமராமேன் தான், நம்ம நண்பர் அவரோட காரு. அது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தப்போ அவன் கார் மாதிரி அதை நான் ஆக்சுவலாக கவனிக்கலை. அதனால் வந்துட்டு இதாச்சு. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, என்னடா கோழிப்பட்டிருக்க இது பண்ணியிருக்க அப்படின்னு. நெக்ஸ்ட்லேருந்து நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் மைக் வரலங்க, அவ்வளோதான். நிறையா ட்ரிஃப்ட் பண்ணாங்க, ஆனால் வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். போட்டோம்னா என்ன கசகசன்னு ட்ரிஃப்டே பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும்ல. அதனால் ஒரு கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வீடியோ ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் எடிட்டர் அவங்க எடிட் பண்ணி கொடுக்க நான் போட நல்லாயிருக்கும். பாருங்கள். அடுத்தது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் ஃபேமிலி சைடும் சரி, பண்ணு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த இன்ட்ரோ வீடியோவே நல்லா இருக்குது, நீ நல்லா பேசுகிற, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கும், நல்லா இல்லைங்க. ஆனால் என்னை புஷ் பண்ணுறாங்கல்ல, அவங்க இருக்கிறவர்களும் அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணுறவர்களும் நான் வந்துட்டு மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சுங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டுருவேன். அது திருமலை ட்ரிப் போயிருக்கேன், அந்த வீடியோ போட்டுருவேன். அதில் ஒரு சின்ன சின்ன குட்டி கலாட்டாஸ்லாம் இருந்துச்சு, நிறையா பிரச்சனை. அதில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் இருக்குது. நான் அந்த வீடியோவில் என்னன்னு பேசி சொல்கிறேன், ஓகேங்களா? என் டிஷர்ட் இருக்குங்களா, டெட் ஃபிஷ் ஒன்லி கோ வித் ஃப்ளோ. ஆமாங்க, டெட் ஃபிஷ் தான் அடிச்சுட்டு போகும். உயிரோட இருக்க மீன் எதிர்நீச்சல் தான் போடும். எதிர்நீச்சல் போடுற மீன்னா எந்த சூழ்நிலையிலும் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியாது. ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருங்க, ரிஸ்க் எடுங்க, ரஸ்க்கு சாப்பிடுங்க. பாய்.